முடியாது. அதனால 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து 1,60,000 டன் எடை கொண்ட பாறைகள் 3000 யானைகள் மூலமாகவும் 5000 குதிரை வண்டிகளை கொண்டும் 1000 மாடுகளை கொண்டும் கருங்கற்களை தஞ்சைக்கு கொண்டுட்டு வர்றாங்க. திறமை வாய்ந்த சிற்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களையும் நேர்த்தியா செதுக்கி கோவிலை 1003ஆம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோவிலை பிரம்மாண்டமா தரைத்தளத்திலிருந்து 7 பனைமரம் உயரத்துக்கு கோபுரம் கட்டும்போது சோழ தேசமே ராஜராஜ சோழனோட திறமையை கண்டு வியந்து போறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல கோவிலோட கோபுரத்துக்கு மேல 80 டன்னுக்கும் அதிக எடை கொண்ட பிரம்ம மந்திர கல்ல அவ்வளவு உயரத்துக்கு மேலே எப்படி வச்சாங்க அப்படிங்கிறது இன்றளவுமே எல்லாத்துக்குமே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. குஞ்சரமல்ல தச்சன் மேற்பார்வையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான யானைகளோட உழைப்பின் மூலமாக பெரிய கோவிலை பிரம்மாண்டமாக 7 வருஷங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு 1010வது வருஷம் கட்டி முடிக்கிறாங்க.